ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நித்தம் ஒரு சிந்தனையில் நீங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சூரசம்ஹாரம், அதாவது அகந்தை வெர்சஸ் துணிவு. சூரபத்மன்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அசுரனுங்க. அவன் பார்த்தீங்கன்னா அசுரகுல தலைவனாக வாழ்ந்து வந்தான். அவன் வந்து தன்னிட்ட இருக்கக்கூடிய அகந்தை குணத்தை கொண்டு தேவர்களையும் மற்ற ஜீவராசிகளையும் அச்சுறுத்தியும் துன்புறுத்தியும் வாழ்ந்து வந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இவனை நம்ம அப்படியே விடக்கூடாது, இவனை வந்து நம்ம திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட போய் சமாதான பேச முடிவு பண்ணுறாரு. ஆனால் முருகப்பெருமானுடைய சமாதானத்தை ஏற்றுக்காத சூரபத்மன் வந்து மேற்கொண்டு அவனுடைய அந்த அகந்தை குணத்தை கொண்டு இன்னுமே ரொம்பவே மற்ற உயிரினங்களை துன்புறுத்தி அச்சுறுத்தி வாழ்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். சரி, இவனை நம்ம அப்படியே விடக்கூடாது, அவனுடைய அகந்தை குணத்தை நம்ம அடக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில வந்து யுத்தம் உருவாகுது. அந்த யுத்தத்தினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை தோல்வி அடைய வச்சிடுறாரு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அகந்தை குணம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தட்ட இருக்கிறதுனா அவருக்கு நிச்சயமாக அழிவை தான் போய் சந்திப்பார். அதனால் இந்த ஒரு அருமையான நாளில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அகந்தை குணங்கள் எல்லாமே விட்டு ஒழிச்சிட்டு நன்மைங்கிற ஒரு நல்ல குணங்களை நம்ம உடம்புல ஏற்றிக்கிட்டு, அதாவது நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டு மற்றவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்சு வாழ்ந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக ஏன் அந்த முருகப்பெருமான் மாதிரி நம்மளும் 4 பேரை கையெடுத்து கும்பிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த நாளில் இருந்து நம்மளுடைய அகந்தை குணங்களை விட்டு ஒழிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம்.